செல்லம், தாத்தா இந்த மாதிரி உலகத்தில இருக்கிற எல்லாரையும் இந்த லஞ்சம் வாங்குறவன், ஊழல் செய்றவனும் நல்லவங்களும் இல்ல. அ மானாவாரிக்கு ஈவு எருகம் இல்லாம, சும்மா மானம் இருக்குதா, சூடு இருக்குதா, சொர்ணம் இருக்குதா, பிய தின்றியா, அத தின்றியான்னு தான் கேட்கறேன். யாருக்காவது எங்கேயாவது ரவுண்டு துடியோண்டு அந்த உடம்புல அந்த இது ஏற்பட்டுச்சு ஏற்படாதே. ஏங்கண்ணா ஏற்படாதுக்கலாம். இது காலங்காலமா இப்ப இந்த கருணாநிதி இருக்கிறார்ல, சர்க்காரியா கமிஷன்ல மத்திய அரசாங்கம் வந்து விசாரணை பண்ணுதப்ப, ஆமா சர்க்கரை என்னாச்சு? அ எறும்பு தின்னுடுச்சு. ஆ சரி, எறும்பு தான் சர்க்கரைய தின்னு போச்சு. கோணி இருக்கும்ல, அந்த கோணி எங்க? அது கரையான் தின்னுடுச்சு. அந்த டேஞ்சரான மனுஷன் அவரு. இப்போ கருணாநிதி மாதிரி ஊழல் பண்ண 1000 ஜென்மம் இல்ல 10,000 ஜென்மம் ஆனா திமுக ஆட்சி மாதிரி ஊழல் பண்ண முடியாது. அதை விட்டுறேன். இந்த கூவம் இதில் அதில் போட்டு விட்டாங்க. உல்லாச பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு 2-3 நாள் ஓடிச்சு. படகுத்துறையெல்லாம் வர கட்டினானுங்க. அப்புறம் 4-5 நாளைக்கு மேலே ஓடல. அதே மாதிரி தான் கேட்குறாங்க. ஏப்பா என்னப்பா ஆச்சு? இந்த போட்டு விட்றேன், அதை விட்றேன்னு நிறைய மத்திய அரசாங்கத்துக்கு பணம் வாங்கினியா? அது வந்து சுத்தம் செய்யறதுக்காக. என்னது? முதல்ல வந்துருச்சா? சரி. அப்புறம் என்ன? சரி, மீதி காசு முதல்ல வந்துருச்சு. சரி தான் கட்டவே இல்லையா? அப்படிதான் பாத்தியில் இல்லைக்குதா, பணம் எங்க அப்படின்னு கேட்ட உடனே முதலைய பிடிக்கிறதுக்கு செலவாயிடுச்சுட்டாரு. இவங்களுக்கு போய் மானம் இந்த மாதிரி இந்த லஞ்சம் வாங்குறது, போகிறது, வந்து ஜெயிலுக்கு போகிறது இவங்களுக்கு சகஜம். புரியுதா? நின்னா எந்த ஊர்லையாவது எங்கேயாவது நான் ஜெயிலுக்கு போகிறேன், லஞ்சம் வாங்க போகிறேன்றதுக்காக எவனா வருந்துவான். இவன் வருந்தவே மாட்டான்.